கேள்வி ஒன்றும் இல்லை. நாங்கள் தம்பிக்கு ஆதரவாக நிற்போம். லண்டன், சுவிஸ், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடால நிறுவனத்துக்கு ஏதாவது ஐயா கேட்க போறீங்களா? பண உதவியாயும் நாங்க எதுவும் செய்யலாமின்னு சேர்ந்து எல்லாட்டிக்கும் அங்க வந்து உங்களுக்கு தெரியாது கட்சி அரசியல் என்றா அப்படித்தான். அந்த செகண்டுக்கு செகண்ட் முதல் நாள் கூடி மாறும். அட்வைசரா எங்கட கட்சியின் உள்ளுக்கிற விஷயங்களை வந்து வெளியில கேட்கறதுக்கு உரிமை யாருக்குமே இல்லை. காசு கணக்கோ இப்படி தந்தேவை அப்படி தந்தேவைன்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு வீடும் கடையும் இருக்கு. உங்களோட கட்சி சம்பந்தமா அது தேவைன்னு சொன்னா நான் மற்றது எங்களால எவ்வளவு சப்போர்ட் பண்ணலுமோ அவ்வளவுக்கு நாங்க எங்களோட சப்போர்ட் அப்படி இருக்கும். உங்களுக்கு உம்மோட வேணுமென்று சொன்னா நான் ஸ்ரீலங்காவில வந்து உம்மோட என்னவும் செய்யறதுக்கு நான் தரேன். எந்த சாவு வந்து பிரயோசனமா இருக்க வேணும். நீங்கள் எத்தனை கட்சி மாறினாலும் உங்களோட வருவோம். நான் ஒருக்கா டாக்டரோட கதைச்சிட்டு கீழே போறேன். மெட்டாக்களுக்கு சான்ஸ் கொடுங்க. நான் என்னென்னா நான் கீழே போறேன். இப்போ டாக்டருக்கு நான் கேட்குற இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரே சொல்லுவீங்க, நான் யாருடைய சொல்லும் கேட்க மாட்டேன், என்ற இதில் தான் போவேன். இப்போ நீங்கள் ஒரு கட்சியை அமைத்ததுக்கு பிறகும் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வருமா, அல்லது உங்களுக்குள்ள அந்த 10 பேரோடையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு சரியான முடிவுக்கு வருவீங்களா? அடுத்தது வந்து என்னோட கேட்ட விஷயம் என்னென்றால், நான் வந்து நாளைக்கு உன்னோட நின்றா நான் சொல்றது கேட்பியோ இல்லையோ. அப்ப இவ்வளவு நாடு மக்கள் நான் ஒரு புத்தக போராடி படிவா உங்களுக்கு சொல்றேன்டா. என்னுடைய போராட்டம் முழுக்க நீங்க பார்த்து கொண்டு வந்த முழுக்க ஃபேஸ்புக்ல மட்டும்தான். அப்ப அந்த நேரம் கனகரத்து சொல்லுவினம். அந்த நேரம் கூட நீங்க பார்த்தா தெரியும், ஏன் சஜித்துக்கு போறாய், ஏன் வந்து இதுக்கு என்ன சாமான் சங்குக்கு மாறினா என்று தனிப்பட்ட கருத்துக்கள் கணக்கு சொல்லி கொண்டு வந்தவன். எல்லாத்தையுமே கேட்டு கொண்டு வந்தேன். ஆனால் கடைசியாக நான் டிசைட் பண்ணபடியா, நான் இந்த ஓன் டிசிஷன் எடுத்தபடியா தான் அது ஒரு மாதிரி தப்பினது. அப்படி இல்லையென்றா எனக்கு இப்போ என்னோட நீங்கள் கழித்து கொண்டே இருக்க மாட்டீங்க அந்த கன்செப்ட். ஆனால் இனி ஒரு கட்சி ஒன்று வரைக்கும் கட்சி வந்து ஒரு டாக்டர் இனி வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுகிற இதுக்கு வந்து அடுத்த வந்து காமெண்ட்ஸ் அடிக்க நீங்கள் எந்த வித ரிப்ளையும் பண்ணக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். நீங்கள் வெளியாக்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க. வெளியாக்கள் கமெண்ட் பண்றத வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லையே. நீங்கள் போடுற மாத்திரம் மற்றவன் பார்க்கட்டும். ஒரு ஆள் விளங்காது. நான் 2 வருஷத்துல சொல்லிப்போடு நான் மெட்டருக்கு சான்ஸ் கொடுக்க போகிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஏகேடி வந்து எத்தனையோ பார்த்தீங்களா மக்கள் மத்தியில் நல்ல அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதே இது வந்து இப்போ பாருங்கள், ஏகேடி எங்கே இருந்தாலும் அவர்கிட்ட ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு சிரிப்பு இருக்குது பாருங்க. அதே இது உங்களில் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்களும் சிரித்து தான் கதைப்பீங்க. உங்கள் அந்த ஒரு இது இருக்குது. ஏகேடிக்கு வந்து 2019 வந்து 730 வாட்ஸ் கிடைச்சு. இன்றைக்கு உங்கள்ட பிரச்சாரத்தால் தான் நான் என்ற தனிப்பட்ட கருத்து 27,000 வாட்ஸ் கிடைச்சிருக்குது வடமாகாணத்துல, பஜார் மாவட்டத்துல 27,000 வாட்ஸ் சொல்லி போட்டு போனவர். எங்களுக்கு உங்களோட ஓட் தேவை இல்லை, எங்களுக்கு தனிச்சிங்கள வாக்குகளால் மட்டுமே நான் வெல்லுவேன் அப்படியும் இருந்தும் போட்டிருக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு ரீசன் இருக்குதானே. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு இந்த ஆக்களுக்கு நீங்கள் இனிமேல் இந்த காசு கணக்கோ இப்படி தந்தேவை அப்படி தந்தேவைன்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். உங்கள்ட நீங்கள் எங்கே போகிறீங்களோ எங்கே செலவழிக்கிறேன்றதை கேட்கறதுக்கு இவங்க யார் அவங்களுக்கு சரியா? அதுக்கெல்லாம் நீங்கள் நான் இப்படி செலவழித்தேன், அங்கே காசு செலவழித்தேன், நீங்கள் போனன்ற ஒரு கணக்கு வழக்கு இனிமேல் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் எவ்வளோத்துக்கு வந்து உங்கள்ட ஃபோக்கஸை பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஏகேடி எப்படி ஜெயிச்சாரோ அந்த வாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். 126 நாளாக நான் தொடர்ந்து பார்க்குறேன். எங்கண்ட ஸ்ரீலங்கா டைமுக்கு நான் சிலவுகளில் 2 மணி ஆகும் படுக்க தெரியும். அந்த டிக்டாக் தளத்தில் இந்த டிக்டாக் தளத்தில் வந்ததால தான் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். மற்ற நிறைய உண்மை பொய்யலை எல்லாம் இதில் தேடி இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு சரியான கிளியராக இருக்குது. இதுக்கு வந்து முதக்கன் வந்து வன்னிமேந்தன் அண்ணாவுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணணும். மற்றது வந்து சரியான இதான நேரத்தில் கூட நான் எந்த நேரம் முடிச்ச கண்ணுக்கு டிக்டாக்கு போவேன். இல்லாட்டா ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு என்ன ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, இன்றைக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறேன். இன்றைக்கும் இந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நான் இறங்குறேன். அடுத்தவங்க சான்ஸை கொடுங்க. என்னண்டா லண்டன்ல இந்த கட்டமைப்பு லண்டன், சுவிஸ், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடால நிறுவனத்துக்கு ஏதாவது ஐயா கேட்க போறீங்களா? அவர் ஓமண்டு சொன்னா பிறகு என்ன நாங்கள் செய்ய வேண்டியதானே.
அவ்வளவுதான் ஓ சரி. இல்ல அது எனக்கு வன்னிமேந்திரனை சென்ட்ரலா போட்டுட்டு வன்னிமேந்திரனை மற்றது ஒவ்வொரு இடத்துலயும் யாரார் இப்ப எனக்கு ஆக்களை தெரியாது நான் யாரார் இருக்கிறேன்னு சொல்லி அப்ப நீங்கள் அதில் கட்டமைப்பு கிரியேட் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு வெரி ஷார்ட் டைம் தான் இருக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு 50-52 நாள் மிஞ்சி மண்டு நிற்கிறேன். நாளைக்கு அல்லது நாளண்டைக்கு பாராளுமன்றம் இந்த திலத்துப்படும். அப்படி என்னண்டா நீங்கள் உடனடியாக இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை தண்டி போட்டு அதுக்குள்ள இந்த மெம்பர்ஷிப் யார் வெளிநாட்டில் லண்டனில் யார் கனடாவில் யார் ரெண்டா வேலையில் எல்லாரையும் ஜாயின் பண்ணி தண்டி விட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையில் நடக்கும். மற்றதும் உங்களோட கருத்தில் தான் நினைக்கிறேன். என்னென்றால் ஒரு குரூப் காண வேண்டாம். நானும் இப்படி தான் சில குரூப்புகள் கணக்கை துறக்க வலிக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்குது. ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி அதில் லண்டனுக்கு ஒரு அட்மின், கனடாவுக்கு ஒரு அட்மின், ஃப்ரான்ஸுக்கு ஒரு அட்மின், அதாவது லண்டனுக்கு 3, ஃப்ரான்ஸுக்கு 3, கனடாவுக்கு 3 போட்டிங்கன்னா நல்லா. இல்லை நீங்கள் உண்டு ஆல்ரெடி செய்துட்டீங்களானே. அப்போ அதில் எல்லாரையும் ஆட் பண்ணி விட்டால் சரிதானே. சில நேரங்களில் வந்து இவங்க லோக்கல் படிக்கிற குழப்படி செய்வானுங்கள் அப்படி இப்படி. நான் சொல்கிறேன்னா உங்களோட அந்த கான்ஃபிடென்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு முகம் தெரிஞ்ச ஆக்கள், கதைச்சு தெரிஞ்ச ஆக்களை. அது பிரச்சனை இல்லை தானே மைந்தண்ணே அது செய்வார். பிரச்சனை இல்லை. மேடம் உங்களோட இதுகளை தான் நீங்கள் சொன்னா தானே என்னென்ன வேலைகள் இப்போ என்ன கிளைச்சா பார்லிமெண்ட்டை கிளைச்சா உடனடியாகவே நாங்கள் அடுத்த என்ன இப்போ எங்களோட கட்சி பஃபை வந்து பிஎஃப் வந்து ரா இல்லையா, ரா பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அது நான் சும்மா பஃப்ரான்னு சொல்லி கொண்டிருக்கேன். பஃபர் நான் பிஎஃப் தான் போட போகிறேன். அல்லது பிஎஃப்சி போடணும் கன்சிலேஷன் சொல்லி. ஆனால் அதை விட பிஎஃப் போஃப்ரன் நல்லா இருக்குது. பிஎஃப்ல நான் கூட்டி பார்த்தேன் வந்து 8ஆம் நம்பர் வருது. 8ஆம் நம்பர் அரசியல் கிரகம் சனி என்ற அது சமய ரீதியாய் நல்லா இருக்கு. நம்பர் 8ஆம் நம்பர்ன்றது டாக்டர் வந்து ஒரு அரசியல் கிரகம் வந்து சனீஸ்வரன். அது வந்து எனியில் என்ற அளவு நல்ல அரசியலுக்கான ஒரே கிரகம் தான் 8. அதை நான் கூட்டி பார்த்தேன்னா 8 தான் பெறுது. தலைவர் இதெல்லாம் பெறுது நல்லா இருக்காது. அதை வையுங்க வாய்க்குள்ள. என்னென்ன இந்த டிக்டாக்லேயே சில பாய்ஸ் வாரவேல் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படி இப்படி இருக்கணும். அவையோடைய நாங்கள் கதைச்சு என்ன செய்யலாம்னு இப்போ மௌனியால் எனக்கு 2-3 பாய்ஸ் இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும். அவையில குழந்தை இணைக்கிறது அதுகளுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை மெயினாக இதன்றோணும். இல்ல அர்ஜுன் ஐயா சொல்றது சரி. என்னென்றால் வெளிநாட்டுல உள்ளாக்கள் அந்தந்த நாட்டுடைய 5 நாட்டு தலைவர் மாதிரி ஒருக்கா சேர்ந்து கதைக்கிறது அவ்வளவுதான். கனடா குரூப்போடய அவையோட கதைக்கட்டும். லண்டன் குரூப் கஷ்டம். அந்த 5 நாட்டு தலைவரும் ஒருக்கா இருந்து அவை தங்களை டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யணும்னு போகட்டும். அப்ப அதோட கதைக்கலாம். இந்த ஐயோட சேர்ந்து அர்ஜுனா ஐயோட சேர்ந்து ஒன்று எல்லாரும் கதைக்கலாம். ஆனா எல்லாரும் எங்களோட கும்பல என்னென்றால் எங்கண்ட குரூப்புக்குரிய தலைவரை கூட இதுவரைக்கும் நான் என்ன டிசைட் பண்ணிடுறேன். நான் தான் தலைவராக இருக்க வேண்டிய தேவையும் எனக்கும் இல்லை. தலைவரை கூட நாங்கள் என்ன டிசைட் பண்ணல. அப்போ நாங்கள் பிஎஃப்க்கு வந்து கட்டாயம் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கணுமெண்ட் இல்லை. எல்லாரும் ஈவன் பொருளாளர் வந்து லண்டனில் இருக்கலாம், செக்ரட்டரி வந்து அமெரிக்காவில் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ நாங்கள் கட்சி வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்க மாட்டேங்காண்டி கட்சி மெம்பர்ஸ் வந்து இங்கே தான் இருக்கணுமெண்ட் ஒரு இடத்துல உலகத்தில் சட்டம் இல்லை. நீங்கள் அந்த இந்த பார்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நியாயமான நாள் எடுக்கும். இல்லை இப்போ நான் இப்போ என்னென்ன பிரச்சனை இப்போ நாங்கள் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பார்ட்டியில கேட்கறதுன்றது இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு நடக்காத விஷயம். 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் நீங்க கேட்கணும். அப்ப நாங்கள் எங்களுக்கு கணக்கு ஆப்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு முதல் இருந்த ஆப்ஷன் வந்து என்பிபியோட போய் வேண்டாம். மெசேஜ் போடுறேன் உங்களுக்கு கனடாவில் என்ன மாதிரி செய்ய போறீங்கன்றதுக்கு நான் நேர அடிச்சு. அப்ப நான் அது வந்து என்னென்றால் நான் வந்து அப்படி சில ஆப்ஷன்களை விட்டுருக்கிறதுக்குரிய காரணம் எங்களுடைய நீங்கள் இப்போ வெளியில் இருக்கிறார்கள் இருக்கீங்க தானே, உங்களையும் அதில் ஜாயின் பண்ணணும். இப்போ நாளைக்கான நாங்கள் ஒரு பெரிய தேசிய கட்சியோட ஜாயின் பண்ணிட்டோம் போய் இங்கே ஒரு 5 பேர் போய் நாளைக்கு அவங்களோட கருத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் கொழும்புல தமிழ் மக்களை ஒழிக்க வேணுமெண்டு அது எங்களை அடி விழுமிங்க யாழ்ப்பாணத்தில் விளங்குச்சா உங்களுக்கு? அதால தான் நான் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய தேசியத்தை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காண்டி விற்கவும் மாட்டேன். நான் தலைவர்கிட்ட படங்கள் எல்லாத்தையும் கொண்டு திரிஞ்சு பாட்டு எல்லாம் போட்டு கொண்டு திரிஞ்சு நான் தலைவர்கிட்ட பிள்ளைகளடா அதெல்லாம் கத்த மாட்டேன். நான் ஆனால் இந்த தேசியத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அது நான் 100% சுவர். நான் தமிழன் தான். நான் அந்த என்பிபி இந்திமாவோட காய்ச்ச ரெக்கார்டிங்கை பார்த்தா தெரியும். நீ தமிழாக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லிட்டு தான் நான் வாட்ட போயிட்டுருக்கேன். அவ்வளோ சும்மா ஒரு டாக்டர் மாறி இவங்க நம்பர் தந்திட்டத்தையும் குழப்பி போட்டாங்க. வன்னிமேஞ்சனா அதுக்குரிய முழு பொறுப்பையும் நீங்கள் எடுத்து போட்டு எந்தெந்த டீம் எங்கெங்க போடுறீங்கன்றதை வடிவா தயவு செய்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு 72 மணி நேரத்தில் இதுக்கு எல்லா கட்டமைப்பை நிறுவி போட்டு உங்களோட கலத்தை எல்லாரும் கூட்டிட்டு வரேன். என்ன மாதிரி எப்படி செட்டப் பண்ணி
மற்றது நாங்கள் இப்போ பிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ண போய்க்குள்ள அவ வந்து உங்களோட மெம்பர்ஸ் யார், உங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னு தான் கேட்பி. நம்ம அது பொருளில் இருக்கிறவங்களோட பேரை கொடுப்போம். அவையெல்லாம் இங்கே வரவன் இல்லை தானே ஒருத்தர். கண்டிப்பா இல்ல அதுக்கு வந்து அவங்க அதாவது நீங்க இலங்கை குடியுரிமை இருந்தா தான் ஏற்றுக்கொள்வாங்க. வெளிநாட்டு குடியுரிமை இருக்கிறார்கள் அதில் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க 90% சாத்தியம் இருக்கு. பாருங்க நான் வேற ஜாப் அப்படி இல்ல சுரேஷ் அண்ணா, அப்படி இல்ல. என்னன்னு சொன்னா அது எனக்கு தெரியும். அது நீங்கள் வந்து அந்த பேர்கள் எல்லாம் அங்க கொடுக்கலாம். வெளிநாட்டுல இருந்தாலும் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கட்சிகள் எல்லாம் வந்து அப்படித்தான். உதாரணத்துக்கான நான் நாளைக்கு வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரிப் கொண்டு வந்துட்டேன்டா நான் கட்சியில இருந்து விலத்துறதா? அது அப்படி போடலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் அப்படி கேட்கவும் இல்லை அதில். ஆனால் அந்த உங்களோட பார்ட்டியில இந்த எல்லா மெம்பர்ஸும் இருக்கணும். எனக்கு வந்து எங்கண்ட ஆக்கள், எங்கட தமிழ் ஆக்கள் வெளிநாள் இருக்கிற ஆக்களை கூட அதுக்குள்ள போடணும்ன்ற ஆசை என்னண்டா, இப்போ முக்கியமாக வந்து இங்கே இருக்கிற தமிழ் ஆக்கள், இந்த வயசு போன ஆக்களுக்கு வந்து அந்த அரசியல் அறிவுன்றது சரியா மங்கி கொண்டு போகுது. சரிதானே? இப்போ சஜித் வந்தானே எல்லாம் தானே என்று யோசிக்கிற எல்லாமே இல்லை. இங்கே சாப்பாடு உண்மையை சொல்கிறேன்டானே, இங்கே வந்து அடிப்படை தேவையில்லைன்றது வேறு தானே. அப்போ எங்கள்ட இன உணர்வுன்றது இங்கே துப்புரவா இல்லாமல் போய் கொண்டிருக்கு. அப்போ நாளைக்கு எங்கள்ட கட்சி வந்து பானை தேடுற கட்சியாக தான் இருக்கு இங்கே முழு பேரையும் போட்டா. வணக்கம் டாக்டர். நாங்கள் இப்போ கனநாளாக உங்களோட நிற்கிறோம். இந்த பேர் ரவி. இப்போ நாங்கள் இந்த உங்களோட நின்று இப்போ கனநாளாக கன பேர் வந்து எல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்டு எங்களை எல்லாம் பேசி இதெல்லாம் செய்தது. ஆனால் நாங்கள் கடைசி மட்டும் உங்களோட நின்று நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க சில வயது குறைஞ்ச ஆக்களை தான் நீங்கள் உங்களோட கட்சியில் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த அண்டை சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற 58 ஐயா வந்தாருன்னு சொன்னால் நீங்கள் அவரை அந்த கட்சியில் சேர்த்து அவரை நீங்கள் ஒரு அட்வைசராக வச்சிருக்கலாம் தானே? உங்களோட ஃபீல்டில் எல்லாமே ஒரு அட்வைசராக. நாங்கள் எங்களோட கட்சியில் வந்தோடனே யாரையுமே அட்வைசராக எங்களோட கட்சியின் உள்ளுக்கிற விஷயங்களை வந்து வெளியில் கேட்கறதுக்கு உரிமை யாருக்குமே இல்லை. இப்போ கட்சியில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணிக்க கண்டெஸ்டன்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்க்கறது வேறு. அவர் வந்து ஸ்வீடன் சிட்டிசனா, அவருக்கு வந்து ஏற்கனவே இங்கே அந்த என்ன பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின்படி 86வது சரத்து 79வது சரத்தின்படி அவருக்கு இங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, அதுகளை தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்க யாரையாவது சுட்டு கொண்டு விளங்குதான் உங்களுக்கு, அதுகளை தான் பார்ப்பாங்களே ஒழிய மற்றபடி என்ன இந்த கட்சியில் யார் இருக்கிறன்ற தீர்மானிக்கிறது நாங்களே ஒழிய எங்களோட கட்சிக்காரங்க அவங்களுக்கு இல்லை நீங்கள் எடுக்கிற 58 வயது ஆக்கலன்னு சொன்னாலும் அவையில வந்து நீங்கள் இப்போ கட்சியில் இந்த பாராளுமன்ற தேர்தல் இல்லை எடுக்கலாம். நான் பாராளுமன்ற தேர்தலில் நானே அந்த வயசில் போட்டேன் நான் சொன்னேன். அது சும்மா அது வந்து யாப்பில் எழுதப்படாது, நான் சும்மா தான் போட்டேன். நான் என்னன்னா நாளைக்கு நாங்கள் அண்ணன் போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் ஒரு இன்னொரு 20 வருஷம் செய்யல, நான் ஒரு 60 வயசுல இருந்தோன்னு பார்லிமெண்ட் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு 5 வருஷம் நின்று 10 வருஷம் நின்று மேக்சிமம். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் எனக்கு ஒரு 45-50 வயசு வரை இன்னொருத்தனை விட்டுருவேன். நான் மற்ற இன்னொரு தேவையான வேண்டுகோள் உண்டு. இப்போ நீங்கள் இவ்வளோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் இது வந்து எல்லாம் இது செய்தோன்னு இருந்தீங்க. இனிமேலுக்கு நீங்கள் கட்சி இதுகள் என்று வலிக்கிறீங்களா, அதுகளுக்கு டைம் பெறாது. தயவுசெய்து எங்கள்கிட்ட வெள்ள வட்டி ஆக்களை வேல் ஃபேஸ்புக்கும் பாவிக்கிறது மேலே வேலை ஒன்றுக்கும் ஆன்சர் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி நீங்களும் அதையே விட்டுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கட்சி சம்மந்தமான இந்த இது சம்மந்தமான வேலையில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியும். மற்ற பர்சனல் சம்பந்தம் யார் கதைச்சாலும் நீங்கள் ஒன்றும் கதைக்காங்க, அதை விட்டுட்டு போங்க தம்பி. அதான் உங்களுக்கு பிரச்சனை. வேற என்ன நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கணும். எல்லாரும் சொல்றத கேளுங்க. ஆனா இறுதியா நீங்கள் தான் அதை நீங்க சொல்ற மாதிரி நீங்கள் தான் இறுதியா முடிவெடுக்கணும். அது எல்லாத்தையும் கருத்தையும் கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அக்கா கேட்க போறீங்களா? கேளுங்க. உங்களுக்கு எப்பவுமே நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம் டாக்டர். மற்றது ஃபேஸ்புக் பண்ணதான் எல்லாரும் சொல்றோம் தான். அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்காத கமெண்ட்ஸ் வந்தா நான் கூடுதலா தேங்க்யூ வந்து போட்டு விட்டுடுவேன். ஓகே, அல்லது உங்களுக்கு எழுத வேணும்னு தோணினா தேங்க்யூ, அவ்வளவுதான். வேற சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க உங்க இதை சொல்லுங்க, நாங்க சப்போர்ட்டா இருப்போம் பண்ணிமேந்திரனோட சேர்ந்து. நாங்க சாத்திரியும் வந்து ஒரு விஷயத்த கதைச்சினாங்க டாக்டர். என்னன்னு சொன்னால் இப்ப இந்த யூடியூபர்ஸ் அவையில கொண்டு வச்சு உங்களுக்கு ஒரு வில்லங்கமான 2-3 கேள்விகளை கொண்டு வந்து போடுறதுக்கு சாத்தியம் இருக்குது. அந்த வில்லங்கமான கேள்வியை அது வன்னிமைந்தன சொல்லுவார், என்ன கேள்விகளை அப்படி கேட்பாங்கன்ற பற்றி நான் சாத்திரி அவரோட கதைச்சினேன். ஸோ அது மாதிரியான கேள்விகளை கேட்டா நீங்க உடனடியா அந்த இதை வந்து நான் கடந்து செல்றேன்னு சொல்லியோ இன்னும் சொல்லுங்க, உங்களுக்கு பதில சொல்ல வலிக்கிட்டா வந்து அது நோ கமெண்ட் அதே இல்லை. அது எனக்கு அதெல்லாம் மாற்றுறதுக்கு நான் நேற்று நாங்கள் கதைச்சினாங்க. உங்களை கோவப்படுத்துறதுல உங்களுக்கு பக்கன்னு கோவம் பெறும், கோவப்படுத்துறதுல நம்ம அதை பாவிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. இது இனி செய்வாங்க, கட்டாயம் செய்வாங்க. ஆமாம், இனி பெரும்பாலும் யூடியூப்களுக்கு வீடியோ கொடுக்குறது சரியான குறைவாக இருக்கு.
முக்கியமானதை மட்டும் கொடுத்து போட்டு பேசலாம். பிறகு முக்கியமா உங்களை ஆதரிச்சு கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு யூடியூபுக்கோ ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ கொடுங்க டாக்டர். மற்ற எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாங்க. இல்ல இவங்க 1-2 பேர் எல்லாம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கேள்வி எல்லாம் வெளியே கொண்டு வந்து கேட்பாங்க. 1-2 யோசி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்கும். இந்த யாழ்ப்பாணம் ரஜித் தண்டு ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துடக்கூடாது பயப்படுறோம் நாங்கள். அதான் பிரச்சனை. நீங்க என்னென்ன சொன்னாலும் பயந்துடுறது நாங்கள். சொன்னா பிள்ளையா போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு அடியும் வந்து நிதானமா தான் எடுத்து வைக்கணும். வணக்கம் ஆசாக்கா. அக்கா இந்த கேள்வி இருக்காக்கா? கேள்வி ஒன்றும் இல்லை. நாங்கள் தம்பிக்கு ஆதரவாக நிற்போம். நெடுகவனி கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை. மற்றது நாங்கள் டிக்டாக் தொடங்கினதே உங்களுக்காக. டிக்டாக் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்காகத்தான் தொடங்கி இதில் கதைச்சிடாங்களப்பன். நீங்கள் வந்த காலத்திலேருந்து உங்களோட நிற்போம். நீங்கள் எத்தனை கட்சி மாறினாலும் உங்களோட வருவோம். அதைத்தான் சொல்றேன். மாரியக்கா நான் ஒன்றும் தோக்கல. எங்கடாக்கல தோக்க பண்றது நான் முட்டாள் இல்லையாக்கா. எனக்கு தெரியும் சஜித்துக்கு கவலை போகுது. எப்ப சரி சுஸ்மிதா ராவ் நான் உங்களோட டேட் சொல்றேன். 20 நான் அந்த கதையை ஒருத்தர் சொல்லல மைந்த என்னைக்கு சொன்ன தெரியல. 19ஆம் தேதி 14ஆம் தேதி சுஸ்மிதா ராவுக்கு ஒரு ரெக்கார்டிங் கொண்டு அனுப்பினான். அதுக்கு முதல்ல இந்த தம்பிராசா எனக்கு ஒரு வழக்கொண்டு எக்ஸ்ட்ராவை வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல. ஆமாம். அதுக்கு முதல் நான் பாஜகவில் அண்ணாமலையோட கழிச்சிட்டு இப்போ என்ன எலெக்ஷன் முடிஞ்சு சொன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு கழிச்சு போட்டால் இப்போ ஒரு ரெக்கார்டிங் உண்டு. இவர் எங்களை மாவாசிநாதராய கேட்ட காசு அந்த ரெக்கார்டிங் எந்த கிடந்தது. அதை இந்தியன் மீடியாவில் போடட்டும் ஒரு சீமான் உடையவர் கழிச்ச ரெக்கார்டிங் அதை போடட்டும் அனுப்பிட்டு அப்போ இந்த போட்டா பிறகு நீங்கள் கொலை செய்ய வலிக்கிறாங்க போட்டு போன எல்லாத்தையும் ஓப் பண்ணிட்டு படுத்தினான். அதுக்கெல்லாம் அவங்க போட்ட உடனே அந்த இது போட்ட உடனே அவங்க போய் ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணி போட்டாங்க. நான் அந்த ரெக்கார்டிங்கை வெளியே போட்டுருந்தோண்டு போட்டால் எல்லாம் செய்ய போயிடும். அது பிறகு ஃபேஸ்புக் ஹேக் பண்ணிட்டாங்க. அண்டு தான் எனக்கு எல்லாமே இரவு எல்லாம் நீங்கள் எல்லாம் பயந்து நான் செத்து போட்டணுண்டு. என்னன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் யாரும் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டால் நாங்கள் உங்களோட அதுக்கு எதிராக நாங்கள் பதில் சொல்கிறோம் ஆதரவாளர்களா. நான் இப்ப ஓகே எல்லாம் வெற்றி பெறட்டு நான் வெளியேறேன்னா. ஓகே பாய் பாய். வணக்கம் தம்பி. ஆமாம் ஆமாம் வணக்கம் தம்பியா. தம்பி அர்ச்சனா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். என்னன்னு சொன்னால் நான் தம்பியா என்னடா உம்மோட வேணுமென்று சொன்னா நான் ஸ்ரீலங்காவில் உம்மோட என்னவும் செய்யறதுக்கு நான் தரேன். ஏன்டா எந்த சாவு பிரியோசனமா இருக்க வேணும். அப்போ அதனால நான் சொல்றேன். நான் இங்க வந்தப்போ எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. பிஸ்னஸ்ல அப்போ நான் அதை ஒய்ஃப்கிட்ட எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முதலே நான் எல்லாம் செய்துட்டேன். செய்து அவள் இப்போ கண்டினியூவா செய்வா. உமக்கு பண உதவியாயும் நாங்க எதுவும் செய்யலாம். இங்கே இருந்தா எல்லாட்டிக்கும் உங்களோட அங்க ஒரு சதம் பணமும் இப்ப சேர்க்க வேண்டாம். எந்த தேவையும் இல்லை. தச்சமயம் சுயேட்சை குழுவா போக வேண்டி வந்தா நான் அது காணியை வித்து போட்டு அங்கிற பிளான் தான் இருக்கிறேன். நானும் உம்மோட வேணும்னா உம்மோட உங்க நின்று இங்க எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு உம்மோட நின்று கடைசி மட்டும் உம்மோட நான் ஒரு டிரைவராவோ ஏதாவது ஒரு உதவி உமக்கு. ஏன்னா எங்கட தமிழ் இனத்துக்காண்டி நீ பாடுபடுற அப்படின்ற உயிரையும் பற்றி நானும் அதே மாதிரி இதன்றதுக்கு நானும் இருக்கிறேன். ஏன்னா என்னையும் பற்றி உங்க எல்லாரும் செய்தவங்கலாம் என்னையும் பற்றி துரோகி என்று பட்டங்களும் கட்டினவங்கலாம். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு. அப்போ அதனால உங்களோட சேர்ந்து நான் பாருன்னு சொன்னா மைந்தண்ணாவோட தொடர்பு கொண்டா நான் சொன்னேன். நான் இங்கே அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி போட்டு இங்க இருந்து நான் வலிக்கிட்டேன்னா மனுஷி கடைசி மட்டும் காசு உதவியோ பெருசா தராது. ஊர்ல இருக்கிற காணிகளை வித்து தான் நானும் செய்யலாம். அப்ப அவக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டு இப்ப நான் கொஞ்ச காலமா நான் போகிற போக்கு பிள்ளைண்டு நான் கட்டினது ஸ்ரீலங்கம் பிள்ளையில நான் வேற நாட்டுக்காரர். அவக்கு விளங்காது மொழிகள். அப்ப நான் எல்லாத்தையும் நான் இருக்கிற அந்த மொரிஷியஸ்ல இருந்தும் உமக்கு ஏதாலும் அங்கேயும் ஏதாவது செய்யலும்னு சொன்னா நான் அங்கேயும் எனக்கும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் இதுகள் இருக்கு. அங்கேயும் எதுவும் செய்தேன்னா நான் செய்ததெல்லாம்
நீங்களே அந்த செலஸ்டினோட வந்து கதைச்சால் இல்லையா? என்னப்போ செலஸ்டினா நாங்கள் லோயரோட வந்து கதைச்சது நீங்களே இல்லையா? இல்ல 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 செலஸ்டின் அண்ணாவோட நான் அதுல ஒன்றும் கதைக்கல. எந்த வைஃப் வந்து திபெத் அந்த அண்ணா வந்து பண்டத்தரப்பு. சரி அதே கதை பண்ணுவோம். செலஸ்டின் உமாக்கு நான் யார் என்று சொல்றேன்னு சொன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்றேன். பரணிதரன் டாக்டர் வந்து இந்த மச்சான் அவனுக்கு கத்துவான் என்னோட. நான் இப்படி சொல்லி போட்டேன், கட்டாயம் கத்துவான் கேட்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா பரணியனாகம் வைஃபுக்கும் என்ன பேரு நல்லாவே தெரியும், நீங்க கேட்டு பார்க்கலாம். தெரியும் தெரியும். நான் அவையோட பெருசா கதைக்கிறோம் குறைவு கதைக்கிற சொந்தம் தான் இதுவெல்லாம் நான் எல்லாம் இதன்றேன். நான் அதை தேவையான மட்டும்தான் நான் கதைக்கிறேன். மற்ற தனஞ்சியன் லோயரும் வந்து இந்த ஒன்றை விட்ட தம்பி தான். முந்தின நாள் தான் கொண்டு இறக்கி விட்டு நான் இங்கே இருந்து வந்து போனவர் கொண்டு போய் விட்டேன். ஓகே ஏதோ நான் வந்து என்ன பற்றி பயப்பட மாட்டேன். நான் உமக்கு எதுவும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். டோன்ட் வரியா. ஓகே தேங்க்யூ. நான் இப்போட்டும் அவசரப்பட தேவையில்லை, ஒருத்தரும் காசு கேட்க தேவையில்லை. இப்போதைக்கு என்ன சாப்பிட்றதுக்கும் கட்சியை நடத்துறதுக்கும் தாராளமாக காசு கிடைக்கும். டாக்டர் கட்சியை நடத்துறவங்க வந்து ஒரு சேர்ற ஆக்கல ஒரு அங்கத்தவர் பணங்கள் அப்படி இப்படின்னு இருந்தா தான் வந்து திடீரெண்டு ஒன்று இப்போ விரைக்க வந்து அதில் வச்சு ஒரு பெரிய ஒரு நிதியை திரட்டக்கூடிய மாதிரி இருக்கு. திடீரெண்டு செய்யறத விட ஓகே எனக்கு நிதி தேவை தான். என்னென்றால் எங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் மாவட்ட ரீதியாக பிரிக்க தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு பிரிக்கிறது வன்னியும் யாழ்ப்பாணமும், வன்னி மாவட்டம் பிரிக்கிறது கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும், வன்னி மாவட்டத்துக்கு பிரிக்கிறது வந்து முல்லைத்தீவு வவுனியா இங்கே மன்னார் அப்படின்னா 10-20 கண்டஸ்டன்ட் போட வேண்டி இருக்கும். ஸோ இப்போ அவங்க இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் எல்லாரோடையும் காய்ச்சி ஒன்று போயிருக்கல அண்ணா இனிமேல் வந்து எம்பி மேரேஜ் கார் இல்லையா அண்ணா ரெண்டு கேட்குறாங்களா அப்படியே தூக்கி கிடக்கிறார் அடிக்கிற மாதிரி இருக்கிறது. வேண்டும் சரி என்னத்தை கதைக்கிறாண்டு போட்டு தான் நான் பேசாமல் இருக்கிறேன். ஏனென்றால் அந்த ஒரு கார் பெர்மிட்டுக்காண்டி ஆனால் இந்த வரைக்கும் நான் 2015 பாஸ் இது 2019 ஒரு பெர்மிட் எடுத்துக்கலாம், 2023 ஒரு பெர்மிட் எடுக்கலாம், கார் பெர்மிட் டாக்டர் பெர்மிட். இந்த வரைக்கும் ஒன்றும் எடுக்கல. அப்ளை பண்ணுறது எப்படி என்றாலே தெரியாது. இல்லை இப்போ எது நடக்க போகுது முதல் வந்து மாகாண சபையா இல்லை பார்லிமெண்ட் நடக்க போகுது? பார்லிமெண்ட் அதில் ஒரு டவுட்டும் இல்லை. அது அப்புறம் தான் மாகாண சபை நடக்கும். என்ன மாகாண சபை எனக்கு மாகாண சபையில் கொண்டே நிறுத்தணும் எங்கண்ட ஆக்கலை. என்றால் இவன் வடக்கு கிழக்கு வந்து மாகாண சபை தாரன்னு சொல்லி தான் நேக்கடி சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருந்தான்னு என்ன பிரச்சனை சொன்னால் எங்களோட மாகாண சபை ஸ்ட்ராங் இல்லையா திருப்பியும் இப்போ இந்த வங்குரோத்தா போயிடும். அடுத்தது எங்களோட ஆளுநரும் வந்து எங்களோட தெரிஞ்ச ஆளை பிடிச்சி போட்டு எடுக்கணும். அப்படி கிணக்க சிக்கல இருக்கிறேன். இந்த மண்டியெல்லாம் இருக்கிற சில நேரத்தில் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேசுறேன் நான். என்றால் எனக்கு என்னத்தை அடுத்த ஜோசிக்கிறேன்னு தெரியாம கிடக்குது. செல்வி என்று கேட்குது. வணக்கம் மேகா, பேசுங்க தயவுசெய்து. வேற நீங்கள் மற்றவர்களுக்கு கதைக்க விடுங்க, ஒரு ஆளை கதைங்க முடிச்சு இடையில குறுக்கிடாதீங்க. வணக்கம் மேகா, பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் அர்ஜுனா. நான் டாக்டர் சொல்லாமல் கதைச்சு கொண்டு போறேன். அர்ஜுனா சொல்லுங்க. என்னண்டா எல்லாரும் சொல்ற அட்வைஸ் தான். என்னண்டா நீங்கள் வந்து அநீதியா கதைக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். அதுதான் என்ற வேண்டுகோள். அதுதான் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பின்னால சப்போர்ட் பண்ணி கொண்டு இருப்போம். தேங்க்யூ. அப்புறம் 200 பேரை பிளாக் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். 200 ஒரு 50 பேர் 3 ஃபேஸ்புக் ஐடி திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். இப்போ ஒரு கொமெண்ட்டும் பாருல இடக்கிடப்பி அதை ஒன்று வரும். அதை விடிய காலம் பிளாக் பண்ணி டெலிட் பண்ணி விடுறது. ஒரு கொமெண்ட்டும் பாருல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கட்சி, அதாவது இந்த கட்சி இந்த கட்சி என்ற நாங்கள் இங்க மெட்ராக்களோட இருந்து வாதாடுறது என்னண்டா உங்களுக்கு தெரியாது. கட்சி அரசியல் என்றா அப்படித்தான். அது செகண்டுக்கு செகண்ட் முதல் நாள் கூடி மாறும் என்று சொல்லி வாதாடி எனக்கு இந்த டிக்டாக் என்றா என்னண்டே தெரியாது. அப்புறம் வன்னி மைந்தன் இதுலதான் வந்து ஜாயின் பண்ணினா அப்படி சப்போர்ட் அவியல் முழுக்க சப்போர்ட் உங்களுக்கு தானே. என்ன அதாலதான் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் அவ்வளவு பேரு பண்ணுவாங்க. மற்றது எங்களால எவ்வளவு சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளவுக்கு நாங்க எங்களோட சப்போர்ட் அப்படி இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. வன்னிமேந்தன் இந்த போன் ஒரு வீதம் தான் கிடக்குது. நன்றி டாக்டர், நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம் ஜனார்தன். வணக்கம் அண்ணா. டாக்டர் வணக்கம். நான் வந்து என் இடம் வந்து மன்னார். நான் இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறேன். பிடிச்சு தெரியல 2 எம்பிமார் நல்ல ஒரு அவள் கௌசல்யா பிடிச்சு வச்சிருக்கிறேன் லோயரை.
அதுக்கு பிறகு இன்னொரு லோயர் அக்காவராலையும் பிடிச்சி வச்சிருக்கேன். ஒரு ஆம்பளை கண்டஸ்டன்டால் பிடிச்சி தெரியல மன்னார்ல. இல்லைன்னா எனக்கு அது சம்பந்தமான அறிவு இல்லை. ஆனால் மன்னாரில் வந்து மெயின் ரோட்டோட எங்கட பில்டிங் ஒன்று இருக்கு. உங்களுக்கு அது சம்பந்தமாக எதுவும் தேவைன்னு சொன்னால் நான் செய்வேன். எனக்கு ஆக்களை வடிவாக தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்டேடியத்துக்கும் இடப்பட்ட ரோட்டில் எனக்கு ஒரு வீடும் கடையும் இருக்கு. உங்களோட கட்சி சம்பந்தமா அது எதுவும் தேவைன்னு சொன்னா நான் நீங்க வடமையா வாரினேன். ஜெர்மனில இருந்து ஒரு ஃபேமிலி ஒன்று எடுத்து கேட்டவ, மன்னார்ல உள்ள கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து நீங்கள் தாங்கள் மருந்துக்கு பே பண்ற, நீங்கள் ஃப்ரீயா மருந்து பார்த்து கொடுப்பீங்களான்னு சொல்லி நான் சொன்னா சாட்டர்டே சண்டே செய்யறேன். உங்களால 7 மண்டல ஒரு கோஆர்டினேட் பண்ணுங்க வெண்ணிமேனாவோட. எனக்கு அதுல ஒரு 10க்கு 10 அடி ரூம் இருந்தா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நான் காசு எடுக்க மாட்டேன் 5%. ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், ஒரு பிரச்சனையும் இல்லை. மூன்று கடை அப்படியே லைன்ல இருக்கு. நீங்க பார்மசியாவும் செய்யலாம், உங்களுக்கு ஆபீஸாவும் செய்யலாம். அப்படியே நான் அதை எனக்கு மன்னார்ல வந்து கணக்கு மருத்துவ பின்னாடியில கூட நான் சொல்றேன் ஓப்பனா. கௌசல்யா டாக்டரை வந்து கௌசல்யா லோயரை வந்து சும்மா ஒருக்கா மூச்செடுக்க சாதுவா மூச்செடுக்க இயலாமன்னு சொன்னது கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் கண்ணசேனத்துக்கு வந்து உண்மையாகவே இந்த பேசிக்கா இந்த காட்டை கொண்ட காடி டாக்டர் இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை. எனக்கு ஒரு 10க்கு 10 அடி ரூம் ஒன்று இருந்தால் காணும், அவ்வளோதான். கட்டாயம் டாக்டர், அது செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர். நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம். எனக்கு கண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன இடம் தந்தீங்கன்னா சனிக்கிழமையில மட்டும், மற்ற நாள்ல வேற ஏதாவது ஆக்க செய்யலாம். சனிக்கிழமையில மட்டும் ஒரு 500 பேஷண்ட பார்த்துட்டு போயிடுவேன் ஒரு 2-3 மாதத்துல. முக்கியமான இடத்துல தான் இருக்கு டாக்டர், செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வன்னிமேந்திரனோட கதைக்கிறேன்.